செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் தமிழ்நாடு சர்வதேச 3வது காத்தாடி திருவிழா துவங்கியது. 4 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவினை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் முன்னிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, வியட்நாம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்கள் காத்தாடிகளை காட்சிப்படுத்தினர். அமெரிக்கா, நேபாளம், இங்கிலாந்து, இந்தியா ஆகிய 4 நாடுகளைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மாமல்லபுரம் வருகை தந்து அவர்கள் புராதன சின்னங்களை சுற்றி பார்த்து ரசித்தனர். இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசம், புதுடெல்லி, மகாராஷ்டிரா, குஜராத், பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒரிசா, ராஜஸ்தான், ஹரியானா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அதேபோன்று அமெரிக்கா, இங்கிலாந்து, நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் 75 பேர் மாமல்லபுரம் வருகை தந்தனர். அவர்கள் கடற்கரை கோவில், 5 ரதம், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை உள்ளிட்ட புராதன சின்னங்களை பார்வையிட்டு ரசித்தனர். அப்பொழுது மாமல்லபுரம் காலச்சிற்ப கலைகளையும் பற்றி வரலாற்று தகவல்களை சென்னை வட்ட தொல்பொருள் துறை கண்காணிப்பாளர் காளிமுத்து, மாமல்லபுரம் தொல்லியல் துறை அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் அவர்களை விளக்கி கூறினர். இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் கடலோரம் மற்றும் சாலை பகுதிகளில் ஆபரேஷன் சாகர் கவாச் 217 போலீஸ் பாதுகாப்பு ஒத்திகை செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான திருவிடந்தை போலீஸ் சோதனை சாவடி முதல் மரக்காணம் வரை 217 போலீஸ் பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வந்தனர். இதில் கடலோர பாதுகாப்பு படை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தனி படகுகளில் சென்று கடலில் உள்ள சந்தேகப்படியான படகுகளில் வருபவர்களை மடக்கி பிடித்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஒத்திகையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகு உதவியுடன் இந்த ஒத்திகை நடைபெற்றது. சாலையில் வரும் வாகனங்கள், பேருந்துகள், சந்தேகப்படும்படியான கார்கள் உள்ளிட்டவை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் அதிகரித்து வரும் தங்கம், போதைப் பொருட்கள் கடத்தல்களை கட்டுப்படுத்த AIU எனப்படும் அதிகாரிகள் அதிகப்படுத்தியுள்ளனர். போதைப் பொருட்கள் கடத்தலை கண்டுபிடிக்க மோப்ப நாய் ஸ்குவாட் அதிக அளவில் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய சுங்கத்துறை துணை ஆணையர், உதவி ஆணையர்கள் கூடுதலாக நியமிப்பதோடு பெண் அதிகாரிகள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளனர். இந்நிலையில் தற்பொழுது இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்காக சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறையின் AIU பிரிவில் ஏர் இன்டெலிஜென்ட் யூனிட் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் துணை உதவி ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து உருவாக்கிய RHUMI-1 என்ற மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பட்டிப்புலத்தில் இருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இருப்பினும் ஆரம்ப கூற்றுக்கு மாறாக ராக்கெட் செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதையில் வைக்கவில்லை. அதற்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டு சுற்றுப்பாதையில் நுழையாமல் திரும்பியது. RHUMI-1 இந்தியாவின் முதல் ஹைபிரிட் மொபைல் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டது. பல்வேறு இடங்களிலிருந்து 0 முதல் 120 டிகிரி கோணங்களில் ஏவக்கூடிய திறன் கொண்டது. காஸ்மிக் கதிர் தீவிரம், புற ஊதா கதிர்வீச்சு அளவு மற்றும் காற்றின் தரம் உள்ளிட்ட வளிமண்டல நிலைகளை கண்காணிக்க வடிவமைக்கப்பட்ட 3 கனசதுர செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து சென்றது. உயர்வு, ஓசோன் அளவு, நஞ்சு பொருட்கள் மற்றும் மூலக்கூறு பிளப்பு போன்ற காரணிகளை படிக்க 50 சிறிய போல்டுகளை ராக்கெட் சுமந்து சென்றது.